வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளான ஒரு மிக முக்கிய கனடாவின் அரசியல் இருக்கிற மிக முக்கிய விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், ஏப்ரல்ல கனடாவில் 2025 ஏப்ரல்ல கனடாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடைபெற்றது. பல மாகாணங்களின் பல தொகுதிகளில் பாராளுமன்ற எம்பிக்களை ஏற்படுத்துகின்ற எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் மூலம் தான் யார் அறுதி பெரும்பான்மையை பெறுகிறார்களோ அந்த கட்சியினுடைய பிரதமர் தெரிவாகுவார். அந்த ரீதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி பொலிவியர் அவர்களை நிறுத்தியது பிரதமராக. அதே நேரம் லிபரல் கட்சி மார்க் கார்னி அவர்களை நிறுத்தியது. மார்க் கார்னி அவர்களுடைய தலைமையிலான லிபரல் கட்சி அதிக ஆசனங்களை பெற்று பிரதமராக மார்க் கார்னி தெரிவாகினார். இது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக ஆசனங்களை போட்டியிட்டு பெற்றாலும் பியர் பொலிவியர், கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவராக இருந்த பியர் பொலிவியர் அவர்கள் தனது சொந்த தொகுதியிலேயே படுதோல்வியை, அதாவது என்டிபி தலைவர் சிங் அவர்களைப் போல தன்னுடைய சொந்த தொகுதி போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தோல்வியை தழுவிக்கொண்டார். இது ஒரு துர்ப்பாக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கனடா வரலாற்றிலே பிரதமராக தெரிவு செய்யப்படுவர் என்று உலகம் பூராகவும் கனடா மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் பியர் பொலிவியர் அவர்கள் சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவிக்கொண்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், பாராளுமன்றத்துக்கு செல்ல, ஓட்டோவாவினுடைய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையை பெற்றிருந்தார். அது ஒரு கவலை தோய்ந்தபடியும், ஆனால் அவர் கவலையோ எதையோ வெளிக்காட்டவில்லை. தொடர்ந்தும் உறுதியாக இருந்தார் தன்னுடைய நாட்டு கொள்கைகளிலே. இந்த ரீதியிலே ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கிறது பை எலெக்ஷன். அல்பர்டாவிலே இருக்கிற, அல்பர்டா மாகாணத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதிலே பியர் பொலிவியர் அவர்களும் போட்டியிட்டிருக்கிறார். அந்த கேண்டிடேட்டாக, வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார். போட்டியிட்டதிலே கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக போட்டியிட்ட பியர் பொலிவியர் அவர்கள் 82.9, அதாவது அன்னளவாக 83% அதிகமான வாக்குகளை தன்வசப்படுத்தி பெற்று மீண்டும் அவர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு எம்பியாக உத்தியோகபூர்வமாக செல்ல இருக்கின்றார். அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி, இப்ப கோடைகால விடுமுறைக்காக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பார்லிமெண்ட் பூட்டப்பட்டிருக்கிறது, விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி மீள ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கூடப்படுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவராக உத்தியோகபூர்வமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவராக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு முதலாவதாக பிரதமராக மார்க் கார்னியினுடைய பாராளுமன்றத்துக்கு அவர் செல்ல போகின்றார். மார்க் கார்னியை பிரதமராக, எதிர்க்கட்சி தலைவராக சந்திக்க போகின்றார். ஆகவே பாருங்கள், அரசியலிலே எதுவும் சாத்தியம். இந்த இடைத்தேர்தல் மூலம் தோல்வியுற்றவர் போட்டியிட்டு, அல்பர்டா மாநிலத்திலே போட்டியிட்டு திருப்பியும் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார் மக்கள் வாக்கோடு. இதுதான் இந்த கனடாவுடைய தேர்தல் சிஸ்டம். இந்த வகையிலே ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பியர் பொலிவியர் அவர்கள் முதல் தோல்வியுற்றதால பாராளுமன்றத்துக்கு போகல. அப்ப அங்க எதிர்கட்சியா கன்சர்வேட்டிவ் கட்சி 200க்கும் மேற்பட்ட ஆசனங்களை வச்சிருக்குது லிபரல் கட்சிக்கு போட்டியாக. ஆகவே அங்க எதிர்கட்சி தலைவராக அங்க இருக்கிற ஆண்ட்ரூ அவர்கள் அவர்கள் தான் அந்த பாராளுமன்றத்துக்குரிய எதிர்கட்சி பிரமுகராக தொழிற்பட்டிருந்தார். ஆகவே இப்பொழுது பியர் பொலிவியர் அவர்கள் பாராளுமன்றம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே போகின்ற பொழுது அவர் பதவியேற்றதன் பின்னர் அவர்தான் இனி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர்தான் இனி பணியாற்ற இருப்பதாக அறிவித்தல் வந்திருக்கிறது. பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் ஏற்கனவே வாழ்த்தி எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார். செப்டம்பர் 15க்கு பின்னர் பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது மார்க் கார்னி அவர்கள் பியர் பொலிவியர் அவர்களை ஏகமனதாக வரவேற்று எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு வாழ்த்தி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அடுத்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலே என்ன மாற்றங்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை பிடிக்குமா அல்லது லிபரல் ஆட்சியை பிடிக்குமா என்பது இன்னும் 3 ஆண்டுகளிலே தெரிந்துவிடும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே சொந்த தொகுதியிலே தோல்வியடைந்த பியர் பொலிவியர் அவர்கள் மீண்டும் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு அதே மக்கள் அதிகாரம் ஆணையோடு செல்கின்றார். பார்ப்போம். இதில் இன்னும் ஒரு விஷயம், கன்சர்வேட்டிவ் கட்சி 2 விடயங்களை எடுத்திருக்கிறது. ஒன்று எமிகிரேஷன் விஷயம், அடுத்தது வேலை வாய்ப்பு இல்லாத கிரைம் விஷயங்களை தான் அதிகளவு பாராளுமன்றத்திலே கத்திக் கொண்டிருக்கிறார்கள், கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாளுக்கு நாள் கிரைம்ஸ் கூடுது, குற்ற செயல்கள் கூடுது, துப்பாக்கி பிரயோகம் கூடுதண்டு, கொலைகள், பாதுகாப்பின்மை கூடுதண்டு,
என்று குரல் கொடுக்கிறார்கள். இந்த 2 விடயத்துக்கு, அதாவது குடியேற்றவாசிகள் சம்பந்தமாகவும் இமிகிரண்ட் சம்பந்தமாகவும் அடுத்து குற்றச் செயல்கள் சம்பந்தமாகவும் ஒலிவியர் அவர்கள் தொடர்ந்தும் தன் குரலை பாராளுமன்றத்தில் கொடுப்பார் என்றுதான் அவர்களுடைய கட்சி சார்பாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் வெற்றியீட்டிய பின்னர் தனக்கு உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இரவு பகலாக உழைத்தவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக தன்னோடு தோளோடு தோள் நின்ற பிரச்சாரங்களில் ஈடுபட்ட வெற்றிக்கு மிக பங்களிப்பு செய்த தன்னுடைய சொந்த மனைவிக்கு அவர் அந்த மேடையிலே வச்சு வாழ்த்து கூறியிருக்கின்றார். இதுதான் அவருடைய பண்பு. அதைவிட இன்னும் ஒரு விஷயம், இவருடைய குரல் பாராளுமன்றத்தை இனி மிக வேகமாக ஒலிக்கப் போகின்றது. ஏனென்றால் அடுத்த தேர்தலை நோக்கி அவர் நகருகின்ற பொழுது என்னென்ன அரச பிழைகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டப் போகிறார் என்று வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகள்லாம் நாங்கள் பார்க்கலாம். அந்த கருத்துக்களுடைய சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், நல்ல பதிவுகளூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.